திருவல்லிக்கேணி பெண் பிள்ளை ரகசியம் ஏழாம் ரகசியம் மலையில் நின்றேனோ எம்பெருமானாரைப் போலே. ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு மறந்தும் புறந்தொழா மாந்தர் என்றொரு பிரசித்தி உண்டு. சேந்தனான ஜீவாத்மா எம்பெருமானுக்கே உரியவன், வேறொருவருக்கும் உரியவன் அல்லாமையை அனன்யார்க சேஷத்துவம் என்பர். எம்பெருமான், பிராட்டி, அவள் மெய்யடியார்கள் இவர்களுக்கே நாம் ஆட்பட்டவர். மற்ற தெய்வங்களையோ அத்தெய்வங்களுக்கு ஆட்பட்டவர்களையோ நாம் தொழத்தக்கவர் அல்ல. எம்பெருமானையும் சிவன் முதலான தேவதாந்திரங்களையும் சமமாக எண்ணுவதே மகா பாபம் என்பது நூற்கொள்கை. இதை நமது பெரியோர்கள் எந்த அளவில் அனுஷ்டித்து வந்தனர் என்பதை இவ்வார்த்தையில் அடங்கிய நிகழ்ச்சி காட்டுகிறது. நம்பெருமாள் திருவரங்கநாதன் சில உற்சவங்களில் அருகிலுள்ள ஊர்களுக்கு எழுந்தருளி மண்டபப்படி கண்டருள்வது உண்டு. எல்லா புறப்பாடுகளிலும் பெரியோர்கள் பெருமாளுடன் அணு யாத்திரையாக எழுந்தருள்வது ஸ்வரூபானுரூபமான வழக்கம். எம்பெருமானார் காலத்தில் இப்படி ஒரு புறப்பாட்டில் பெருமாளுடன் கூட அவர் எழுந்தருளும் அவசரத்தில் எதிர்பாராமல் பெருமழை வந்துவிட்டது. பெருமாளை மழையிலிருந்து காப்பதற்காக கைங்கரியப்பரர்கள் அருகிலிருந்த சிவாலயத்தின் முன்மண்டபத்தில் எழுந்தருள பண்ணினர். கூட சென்று கொண்டிருந்த எம்பெருமானார் கொட்டும் மழையில் தெரு வெளியிலே நின்றுவிட்டார். அவ்வாலயத்தை சேர்ந்த பெரியவர்கள் சுவாமியிடம் வந்து, உங்கள் பெருமாள் காப்பாக எழுந்தருளி இருக்கும் இடத்தில் தாங்களும் வந்து தங்கலாமே என்று அழைத்தனர். அந்த அழைப்பை சுவாமி ஏற்கவில்லை. எம்பெருமான் ராஜாதி ராஜ சர்வேஷாம் என்று எல்லா உலகங்களையும் ஆளும் சர்வேஸ்வரன். அவர் எங்கும் செல்லவோ இருக்கவோ சொந்தமுண்டு. அவருக்கே ஆட்பட்டு அவருக்கு மகிஷி ஸ்தானத்தில் இருக்க வாய்ப்புள்ள நாம் பிறன்மனை புகுவது தகாது. ராஜ மகிஷி ஸ்தானத்தில் இருப்பவர் பிறர் மனை சென்றால் அவத்தியமன்றோ? அதுபோலவே இதுவும் பொது நிலமான இத்தெருவிலேயே நான் இருக்கிறேன், அதுவே முறை என்று மழை விடுந்தனையும் அங்கே இருந்து மழை விட்ட பின்பு பெருமாளுடன் கோயிலேற எழுந்தருளினாராம். திருவாய்மொழி வியாக்கியானத்தில் தீயர் அரும்பதத்தில் உள்ள ஐதீகம் இது. இப்படிப்பட்ட தேவதாந்திர வைராக்கியம் என் போலோருக்கு வருமா என்பது இதன் உட்கருத்து. ஏழாம் ரகசியம் நிறைவடைந்தது.